செவ்வழனி சின்ன கனி உன்னை சிறையடிக்க போற வாடி. மேபி அதான் காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சிட்டு ஒரு சிரிச்ச மூஞ்சியோடய இதுக்கு பதில் ஐ டோன்ட் ஹேவ் பூப்ஸ். ட்ரஸ்ட் மீ, நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். லிட்ரலி மீனிங் டு யூ indulge in extra marital affair is what the actual question means. I think a lot of people haven't seen or heard you sing. So shall we start with a singing performance from you? Cyril is very impromptu. I mean, like singing சித்ராமா மாதிரி தொண்டை சரியில்லை, அப்புறம் அந்த லெவலுக்கு போகல. பட் ஐ லவ் சிங்கிங். அதுக்காக தான் நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கிங் என்ன பாடலாம்? ஒத்தப்பற மரத்தில் சுத்த நேரம் மடியில் தர வச்சு சாதிக்கிற சங்கதிய சொல்லி தரவாடி நீ வாடி. பத்துக்குன்னு வாரத்தில் நான் சலித்து காத்திருப்பேன் பச்சலோட வாடி உள்ள குச்சங்கிச்சந்தாட இல்ல வாடி நீ வாடி. செவ்வழனி சின்ன கனி உன்னை சிறையடிக்க போற வாடி. One thing about Abishek Raaja is he can utter a paragraph answer within seconds. How were you able to do that? Take us through the thought process behind talking quickly. மேபி அதான் காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சிட்டு ஒரு சிரிச்ச மூஞ்சியோடய இதுக்கு பதில் சொல்கிறேன். ஐ ஸ்டார்டட் அஸ் எ ரேடியோ ஜாக்கி. ஸோ ரேடியோ ஜாக்கி அப்படின்னாலே எல்லோரும் வந்து எனக்கு நல்லா பேசுவேன், நல்லா அர்ஜிவானோ. நோ, இட்ஸ் நாட் தட். யுவர் தாட்ஸ் ஹேவ் டு ஒர்க் அட் அ சர்டன் பேஸ். த ரேட் ஆஃப் ஸ்பீட் அட் விச் யுவர் தாட் இஸ் பீங் கன்சீவ்டு டு வாட் யூ ஸ்டார்ட் டாக்கிங், அதுக்கான ஒரு கோரிலேஷன் தான். ஐம் சாரி இஃப் இட் வாஸ் லிட்டில். ஐ ட்ரை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜென்ரலாக என்ன மாதிரி ஆட்களுக்கு வேறு பொழப்பே வந்து பேச்சுன்ற போது வி ஹாவ் அ பேங்க் இன் அவர் பிரெயின். பிரெயினில் வந்து ஒரு பேங்க் ஒன்று இருக்கும். அந்த பேங்க்கில் வந்து ஒரு ஒகேபுலரி இருக்கும், ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கும், ஸ்டோரி இருக்கும், நரேட்டிவ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸஸ் உள்ள இருக்கும். ஸோ தட்ஸ் லைக் அ பேங்க் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் தட் டசன்ட் கெட் யூஸ்ட் வெல் ரெகுலர்லி டாக்கிங் டு பீப்புள். அது வந்து ஒரு செல்ஃபிஷாக அது எங்கே டேக்கில் தேவைப்படுதோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு பேங்க். ஸோ அந்த பேங்க்லேருந்து வந்து அந்த ரிசர்வ் பேங்க்லேருந்து எப்போ ஐ ஸ்டார்ட் யூஸிங்கோ தட்ஸ் when I become fast when I talk. ஸோ ஆர்ஜிவாக இருந்தபோது மை சேலஞ்ச் வாஸ் அந்த 1.5 நிமிஷத்தில் ஒரு உலகத்தையே நம்ம கன்சைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். தட் வாஸ் மை சேலஞ்ச். அங்கே இப்போது மூவி ரிவ்யூ பண்ணும்போது கூட 2 நிமிஷத்தில் தான் நம்ம ரிவ்யூஸ் பண்ணுறோம். இப்போது அது ஒரு ஃபார்மேட், அது ஒரு பேட்டர்ன். அதுலேயுமே ஒரு டேக்கில், ஒரு சிங்கிள் டேக்கில் நம்ம படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறோன்றது ஒரு 3.5-4 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் 3 மினிட்ஸ். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதுனால 3 மினிட்ஸ்க்கு மேலே வராது. ஸோ அந்த 3 மினிட்ஸில் எதெல்லாம் தேவையில்லையோ அதை தூக்கிட்டு ரிட்டைன் அந்த மாதிரி தான், அந்த மேட்டர்லாம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மேபி ஆர்ஜிவாக இருந்ததுனால அப்படி பேச முடியுது. பட் அது சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கு வில் மேக் இட் ஈஸியர் அப்படின்ற மாதிரி. when you go to a space where you are complicated, it's hard to interpret you mode, that gives a self of narcissism. You feel special, you feel nice. இப்போ எவ்வளோதான் கமல் சார் பண்ணுறது புரியலன்னு நம்ம அவரை கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாலும் கிண்டல் அடிக்க போகிறதுனாலும் he continues to do what he believes in. ஸோ எனக்கு இப்போ எங்கள் மியூசிக் ரிவ்யூஸில் ஏன் இவ்வளோ ஜார்கன்ஸ், இவ்வளோ காம்ப்ளிகேஷன், அதுதான் இசை அதை தான் சொல்லுது. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப மேலாப்பில் பேசுகிறேன். there is lot more to learn. இப்போ இன்டர்லூடுன்னு ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு இன்டர்லூடுன்னு தாங்க பேர். ஸோ ஏன் வந்து சிங்கப்பட்டட் ரிதம் சொல்கிறீங்கன்னா அதுதான் சிங்கப்பட்டட் ரிதம். ஆர்பேஜியோனா அதான் ஆர்பேஜியோ. ஸோ இசையில் வந்து அவ்வளோ டெர்மினாலஜிஸ் இருக்கிறதுனால நம்ம மூவியே எடுத்துக்கிட்டோன்னா விசாசை இருக்குது, இவ்வளோ மான்தாஜ் இருக்குது, பிளாக் லென்ஸ் என்ன பண்ணணும், டெச் ஆங்கிள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி சினிமாலேயும் லாங்குவேஜ் இருக்குது, மீடியம் இருக்குது, கிராமர் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா சினிமானா அது ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் விஷயம். why do we have to be so serious about it? why do we have to be so academic about it? You can just why can't you simplify? Why can't you if you can go type xnxx.com, why can't you just go type the word that one of the reviewers are uttering? You can very well go check this is the word, this is what it means. In fact, I would like to be I want to be I want to be corrected. Stand corrected, learn more. That's the whole idea behind doing this. அதுதான் யூடியூபோட பியூட்டியே. இம்மீடியட்டாக people respond to your shit. They don't take time.
So that's why maybe, and the word bank is the reason behind why I talk so fast. So right now you're like the favorite face of the internet. Oh God, I don't think so. In the cinema sphere. Trust me, I'll tell you something. I'm gonna be a little explicit. I don't have boobs. I don't have a pretty face. Trust me, நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். நான் பொம்பளையாக பிறக்கலேன், ஒரு பொண்ணாக பிறக்கலேன். ஆடியோ லான்ச்சும் பசங்களுக்கு கிடைக்காது. அண்ட் யூடியூப், ட்ரஸ்ட் மீ, நாங்கள் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு விழுந்து பிச்சை எடுத்து ஒரு வீடியோ பண்ணுவோம். புதுசாக ஒரு பொண்ணு இன்டர்நெட் எடுத்துருக்கோம். ஃபார் சம் வியர்ட் ரீசன் தட் கேர்ள் லுக்ஸ் பிரிட்டி டு a lot of people. She was on the thumbnail, she looks pretty. That video has done some 80,000 views. I was like, what the hell? நம்ம எவ்வளோ போராடுறோம் நேச்சுரலாக பிரதர். ஸோ த மோஸ்ட் லைக்டு ஃபேஸ் என்ன சொன்னீங்க? What was it? Oh, balls. Anyways, சரி, கொஸ்டின் கேளுங்க. So you have a fan following and you're not somebody who is difficult to approach. So how does it feel to be popular on the internet? Take us through all the proposals, the compliments and stuff like that. I wish the proposals happened. It didn't. It did, but it's very weird to respond to all that. But ஒன்னே ஒன்று தான் பிரதர், I am on the verge of becoming famous, or I am on the verge of becoming a known personality. I am on the verge of becoming somebody who does reviews or who does celeb interviews. I'm not a TV personality. I've not been on TV. I've not done cheesy VZ dance competitions, or I haven't hosted shows on TV. I don't borrow humor from Aditya channel and try to make people laugh. I haven't done all that, so I'm not a TV guy. I am the internet guy. And internet, I do only cinema. I haven't done general journalism. General journalism, politics, lifestyle பண்றவங்களா, they're a lot more famous. So for me, it's just cinema. My playground is it's குட்டி ground. It's like Chepak. தூக்குனாலே 6 தான். ஸோ அது சினிமா மட்டும்தான், நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். Yeah, a lot of people who like our work, who believe that what we do entertains them and gives them a peek into cinema. It feels great and the warmth is amazing. It's like இதுக்காக தான் போராடுறாங்க எல்லாருமே. Trust me, being down to earth, humble and shit and all, don't give that to me. I just love being loved. Everybody likes your work and everybody tells you that you're smart. Everybody tells you that நல்லா பண்ணுறீங்க. அதில் there's a whole bunch of kids who don't like you, whole bunch of people who feels that you're trying to act smart and all that. There's two ways to this, but adding to what you said, it's amazing. It's so loving that people literally, it's giving up your mobile data is a big deal, dude. Using your Wi-Fi data is a big deal. So in a matter of 8-9 months, we've got about 1 lakh subscribers. That's so people have been nice to us basically. அதில் சில பசங்க வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணுறவங்க வந்து நான் செலிபிரிட்டிஸோட க்ளோஸாக இருக்கேன்னு நம்பிட்டு என்கிட்ட வந்து அவங்கள மீட் பண்ணுவீங்களேன்னு கேட்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இந்த அறியாமையை மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்கும். மற்றபடி, if I'm being one little source of inspiration is a big word. I bring in restlessness, I carry forward the restlessness to others also, then I'm the happiest. A lot of other people should come up and start doing things and start interpreting cinema, comparative analysis, film appreciation, curate cinema, talk, exhibit, establish. I'm fine with that. But it's இப்போ ஆஃப் லேட் நிறைய அந்த இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ், ஃபேஸ்புக் மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ் ஃப்ரம் ரேண்டம் நம்பர்ஸ். இவ்வளோ ரேண்டம் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் அன்னோன் நம்பர்னு இந்த படத்துலலாம் வருமே, அதை எடுக்காத அளவுக்கு இன்னும் போகல. நல்லா இருக்குது. யாராவது அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னா, அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசிங் தட் வேர் தி கேஷ் ஹோல்ட் ஆஃப் த நம்பர். ஸோ இட்ஸ் குட். இதுக்கு தான் போராடுறாங்க எல்லாருமே, இதுக்காக தான் உழைக்கிறாங்க. நம்ம இன்னும் அஜித் சார் இல்லை, டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டே சினிமாவில் என்டர்டெயின்மெண்ட் அந்த அளவுக்குலாம் nobody is there around. So we want this. So during AOM, Gautham Menon gave a series of interviews and I noticed something particular in your interview. You had talked to him about the female following that he still has, and you literally took him back to his college days. So the thing is, you know how to compliment a celebrity and genuinely. See, சாரி டு இன்டர்ப்ரெட். நிறைய பேர் என்னோட இப்போது அபிஷேக்குக்கு மேஜர் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, என்னமோ அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப சொம்படிக்கிறான், அப்புறம் ரொம்ப அதான் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுறான், அப்புறம் அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணியே டயத்தை வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. நான் நேச்சுரலாகவே அப்படி தான். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸில் யார்கிட்டயாச்சும் ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்குன்னா, I'll be the first person to talk about it. I'll flag it immediately. And at the same time, anybody who I get to work with, if I'm really fascinated about their contribution or their skill set or what they're naturally equipped with, I make it a point to talk about it.
See, one good thing about this, அதுவும் I'll take it as a compliment. Gautham Menon sir, in fact, the extension to the question was, இவ்வளோ பெண்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கே, என்னைக்காச்சும் அட்வான்டேஜ் எடுத்திருக்கீங்களா? Literally meaning, do you indulge in extramarital affair is what the actual question means. I take to a point where he has no return, he is comfortable about it and he has to answer it. So this comes from, see, I will continue to do celeb interviews till I die. That is what that gives me the high of living life. And generally I take it as a promotion. Generally I click pictures with celebs after I done with the interview, and I've clicked only when they've liked the interview. I earn it. I take it as a moment to cherish, and by the grace of my mother and my dad and whomsoever who's busy praying for my well-being, எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அவங்களுக்கு நான் பண்ணுறேன்னா அவங்க சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டாங்க. I'll give them an experience. அதுதான் இஸ் வாட் அது பேட் இன்டர்வியூவாக இருந்தாலும் அவங்க மறக்க மாட்டாங்க, அது குட் இன்டர்வியூவாக இருந்தாலும் அவங்க மறக்க மாட்டாங்க. அப்படி தான் நான் இது வரைக்கும் இன்டர்வியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். சம்டைம்ஸ் லெட் மீ டெல் யூ ஐ பீன் ரியலி பேட் அட் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் ஃபார் அன் இன்டர்வியூ. அது நிறைய என் ஒர்க்கை ரொம்ப நல்லா பார்க்குறவங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணி சொல்லிடுவாங்க, அபி வென் தேர் ஆன்சரிங் யூ பிஸி திங்கிங் அபவுட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மை ப்ராப்ளம் ஃபார் எவர் வில் பி, இப்போ நான் ஒரு டிவி விஜேவாகவே வரேன்னா ஐ ஹவ் இஷ்யூஸ் வித் ட்ரெஸ்ஸிங். ஐ கான்ட் லுக் நைஸ். There's a major problem with me and my costumes, my makeup and all that. I will continue to be that ugly looking, sluggish, lazy guy. That's what I am. I represent you. I don't want to be somebody else. டேவிட் லெட்டர்மேன் ஷோவே எனக்கு நீங்கள் கொடுத்தாலும் நான் என் ஷோரூம் போல தான் அங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஐ கான் வேற பிளேசர் இன் சென்னை அண்ட் ஹோஸ்ட் அ ஷோ. I don't see a point in doing that. So I give an experience to them, and sometimes since you've worked with me behind round the clock நம்ம வேற வேலையும் பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு இன்டர்வியூன்னு வரும். ஸோ அந்த தாட்ஸை ரிஹர்ஸ் பண்ண நிறைய டைம் கிடைக்காது. பிகாஸ் மை சென்டென்ஸ் பேட்டர்ன், த வே ஐ ஃப்ராக்மெண்ட் மை கொஸ்டின் அண்ட் வாட் ஐ திங்க் அபவுட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் என்னமோ தெரில, அது ஆக்ஷனாக டேக் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் திங்கிங். எனக்கு முன்னாடியே உட்காந்து பேப்பரில் எழுதி பண்ணால் அது செல்ஃபே எடுக்காது, கேவலமாக இருக்கும். Any shows that I host outside also, audio launch இருக்கட்டும், any function be it, I just can't note things down. எனக்கு அந்த டாக் பேக் போட்டாலே ஐ ட்ரிம்பிள். தட்ஸ் வை for TV format I've always strayed away from that. So it is about giving them an experience. இப்போ மணி சார் ஃபஸ்ட்டு வாட்டி மீட் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, I don't want to reveal my magic. அந்த ஃபிலிம் பர்சனாலிட்டி இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 to 5 minutes நான் யாருன்னு உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹலோ சார், நைஸ் மீட்டிங்கு, இதான் இது சம்வேர் எதிர் அவங்க ஒர்க் மேலே எனக்கு ஒரு லவ் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசி ஐம் நாட் பிஸி ஃப்ளோரிங் தெம் ஆர் யூனோ ஐ டோன்ட் யூஸ் தி பவர் ஆஃப் ஃப்ளாட்டரி டு யூனோ. அது என்னென்னா, மணி சார் இப்போது 2வது இன்டர்வியூ பண்ணும்போது சுதீஷ் காமத் மெசேஜ் பண்ணியிருந்தார், யூ நாட் டூயிங் அ பிஆர் ஆக்டிவிட்டி, இன்டர்வியூ ஹிம். அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஐ ரெஸ்பெக்டட் தட். அண்ட் திஸ் திங் அபவுட் மீ பீங் அ ஃபேன் பாய் கிரிட்டிக் நடுவில் தான் இப்போ நான் மாட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த கிரிட்டிக்னா என்ன, அது அவர் வந்து எப்போவுமே சீரியஸாக தான் இருப்பாரா? நான் வந்து இவர் என்ன ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் என் பக்கத்தில் இருக்காங்க கூட மறந்துடுவேன், அப்படியே மெய் மறந்து அங்கே அழுதா இங்கே அழுவேன், அங்கே சிரித்தா இங்கே சிரிப்பேன். ஐ எம் ஒன் ப்ராப்பர் பரங்கிமலை ஜோதி ஆடியன்ஸ் தான். நீ என்ன படம் என்ன லாங்குவேஜ் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஐ ஹேவ் திஸ் அப்சஷன், ஐ ஹேவ் டு சிட் இன் த மிடில் ஆஃப் த ஸ்க்ரீன். அந்த படி கார்னரில் தான் என்னால் உட்கார முடியும், வேறு எங்கேயும் என்னால் உட்காந்து படம் பார்க்க முடியாது. அதுக்காகவே நான் அங்கே அப்படி தான் டிக்கெட் புக் பண்ணுவேன். இல்லைனா என்னால் முன்னாடி பின்னாடி சைடில் என்னால் இப்படிலாம் படம் பார்க்க முடியாது. நான் இங்கே இருக்கேன்னா ஸ்க்ரீன் இங்கே இருக்கணும், அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் போகணும். அப்படி தான் ஐ ஆல்வேஸ் வாட்ச் ஃபிலிம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபார்மேட் எனக்கு அவ்வளோ கொடுக்கும்போது அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறவங்க மூலமாக தான் எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ஒர்க் மேலே எனக்கு ஒரு பயங்கரமான மரியாதை, லவ், ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா ஐ ஃப்ராங்க்லி டெல் தெம். The thing about making them feel comfortable is, if you've noticed, I first ஒரு சின்ன இன்ட்ரோவில் அவங்கள பற்றி கொடுப்பேன். அதுலேயே I make it a point that they're okay, fine. Then I establish a physical contact saying, hi, thanks for your time. Then I make them feel comfortable. Then I come back and I start. And I take, எப்போவுமே இன்டர்வியூவில் ஒரு சின்ன பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் ஜாலியிலேருந்து தான் சீரியஸ் போகும். எடுத்து irrespective of however breaking that interview has to be, I can't immediately jump to a conclusion, make them feel. I have made a lot of celebrities feel comfortable by my very inquisitive questions I put forth, but I make it a point to be nice, gentle,
அவங்க வேறு ஒரு வேர்ல்டுலேருந்து திடீர்னு வந்து ஒரு இன்டர்வியூன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அண்ட் ஒரு இன்டர்வியூ தான் எனக்கு இன்னொரு இன்டர்வியூ வாங்கி கொடுத்துருக்கு இன்னி வரைக்கும். when we started fully filmy channel, we didn't have a PRO, we didn't have anybody, we had to do things on our own. Gautham Menon sir, I randomly texted him, hey hi sir, interview sir பண்ணலாம், I liked the last time, I hope it will be the same this time, come let's do it. ஸோ தட்ஸ் how it is. புதுப்பேட்டை 10 years ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பார்த்து அதை பற்றி ஒரு வீடியோ போட்டதுனால செல்வராகவன் சார் எங்கள் ஒர்க் பார்த்ததுனால அவருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருந்தது. ஐ ஆஸ்க்ட் ஃபார் an interview, he said yes. ஸோ இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் வந்து சினிமாவில் இருக்குது. நம்ம தான் அந்த பிஆர்னு ரவுண்ட் அடித்து மேனேஜரை பார்த்து போய் இன்டர்வியூக்கு கெஞ்சி 10 வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சு அதெல்லாம் அவசியமே இல்லை. if they like your work, if they believe that you do a reasonable job, then it's fine. It's not just the celebrities, anyone for that matter. When you talk to them, you're able to make them feel comfortable. So where does that knack come from? My dad can make friends in elevator. Ground floor லேருந்து 10th மாடி போங்க, பை ராஜா டேக் கேர் அப்படின்னு தான் அவங்க வெளியே போவாங்க. That's how my dad is. My dad's on, what do you call him? He's overtly social. He's very social. He can make friends with anybody. You know how my dad, I had a major issue with being social. I was anti-social at some level when I was really young. I had issues with having friends. யுக்னு ஒரு சீரியல் வரும், அதில் அந்த முஸ்லீம் ஹிந்து ரைவல்ரி பற்றி பிரச்சனைலாம் வரும். I was so stupid that அவங்க என் ஃப்ரெண்டோட வரிசை முகமது அவங்க வீட்டுக்கு போக பயப்படுவேன். That's what my mental imagery was. அவங்க எதாவது என்ன பண்ணிடுவாங்களோ. My dad was like, மயிறு மாதிரி ஒரு சீரியலை பார்த்துட்டு நீ தப்பாக உலகத்தை புரிஞ்சிட்ருக்க. அண்ட் வரிசை முகமது went on to become one of my best friends. See, you need a dad. அப்பா இல்லாத குழந்தை தான் ரொம்ப கஷ்டம் தன்வீர். அம்மா இல்லாமல் கூட ஒரு குழந்தை வளர்ந்துடும். You need a dad to tell you what life is. My dad is so bloody social that he can make friends in a wink. Everybody loves him. And நான் பார்த்துருக்கேன், ஒரு வெள்ளரிக்காய் விற்கிற பொம்பளை ஜெயில் ரோட்டில் உட்காந்துருப்பான் அந்த வெயிலில் கொடை வச்சுட்டு. எங்கள் அப்பா வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவன் மூஞ்சியில் சிரிப்பு இருக்கும். என்னை வந்து எக்ஸசைஸ்லாம் நடத்துவார். என்னை ரோட்டில் அப்படி என்னோட நிற்க வச்சுட்டு போ அவங்களோட போய் பேசி பார்ப்போம். That's how I became, I can, wherever I go, நிறைய lot of my friends, சில friends, they didn't like me for the fact that I was trying to be the center of attraction and all that. I don't have to do that. It just naturally comes to me. It's a flair. Wherever I go, I be myself. I make a lot of friends. நான் ஒன்றும் இல்லை, நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே பூ கொடுக்குற அக்கா செம்ம அழகாக இருந்தாங்க. அண்ட் ஐ said, அக்கா ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு ஒன்று. she was taken aback because ஒரு காம்ப்ளிமெண்ட்டை ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த சொசைட்டியில் ஓப்பனாக சொல்ல முடியல. ஆனால் ஏய் பாரு ஏய் அப்படின்னா அது மட்டும் ட்ரெண்டில் இருக்குது. she couldn't respond. I said, அக்கா நிஜமாவே அழகாக இருக்கீங்க, தேங்க்ஸ்ப்பா. ப்ராப்ளி த ஃபர்ஸ்ட் எவர் டைம் somebody is doing that to her நினைக்கிறேன். போய் அர்ச்சனை டிக்கெட் வாங்குற ஒரு இடத்துல போயிட்டு அக்கா அழகாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இட்ஸ் அபவுட் த வார்ம்த் தட் யூ ஷேர் வித் திஸ் வேர்ல்டு. இந்த ஸ்விக்கியில் யாரோ ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அவர் வந்து தோசை டெலிவரி பண்ண வந்தார் வீட்டுக்கு. ஃபார் சம் ரீசன் ஐ தாட் யூ வுட் பி thirsty. அவர் வரும்போதே அவருக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துட்டு தேங்க்ஸ்னா நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்களானோடனே he teared out. He said, nobody has done this to me. Why will you do this? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படங்கள் பார்த்து இப்படி எமோஷ்னலாக அப்படி தான் இல்லை. மை டேட் வாஸ் லைக் தட் அண்ட் I've been that. ஸோ திஸ் திங் அபவுட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் குவிக்லி அண்ட் கெட்டிங் டு பி மை செல்ஃப். எனக்கு இன்ஹிபிஷன் கிடையாது, வேமா சூசோ கிடையாது. யார் என்னை ஜட்ஜ் பண்ணாலும் எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா யார் எப்படி வேணால் நினச்சிக்கலாம். ஹீஸ் ஃபேட், ஹீஸ் அக்லி, ஹீஸ் டர்ட்டி, ஹீஸ் சீப், ஹீஸ் ஃபில்த்தி, ஹீஸ் போரிங். ஐ டோன்ட் கிவ் அ ஷிட். ஐ பி மை செல்ஃப். ஏன்னா நீயாவே இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, என்னைக்கு எப்போ யார் முன்னாடி எதை பண்ணுன்றதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஐ ஹாவ் அ வெரி பேட் மெமரி. ஸோ மை டேட். So you have had a lot of celebrity appreciations, including the recent one from actor Vijay. So how does it feel? அதுக்காக தான் நான் உழைக்கிறோம். தீபாவளி போனஸ் வருதா, நமக்கு வந்து லாஸ் ஆஃப் பே இல்லாமல் இருக்கா, நமக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் சினிமாவில் கிடையவே கிடையாது. பீப்புள் நோட்டிஸிங் யுவர் எஃபர்ட். அது எஃபர்ட்னு கூட சொல்ல வேணாம், நீங்கள் பண்ணுறது ஏதோ அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி, இஃப் ஐ ட்ரை கிவிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு த செலிப்ஸ், ஐ ஆல்சோ மேக் இட் அ பாயிண்ட் தட் தே நேச்சுரலி get cue points to appreciate me. So I don't instigate or insist them on tell few words about me before the interview ends. அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. There have also been times where they've been very weird about the way I interviewed. ஸோ விஜய் சார் ஒர்க் பார்த்துருந்துருக்காரு கொஞ்ச நாளாக. ஸோ அவரை பார்க்க சான்ஸ் கிடச்சிது. எப்படி 2 நிமிஷத்தில் இவ்வளோ பேசுகிறீங்க,
நல்லா பண்ணுறீங்க. அந்த மாதிரி பெரிய நான் பார்த்து வளர்ந்த ஹீரோ, என்னோடய ஐடில் மாதிரி விஜய் அப்படி பார்த்த ஒரு ஆள் வந்து ஏதோ யூடியூப்பில் ஓரமாக ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்காருன்னா, சரி நம்ம பண்ணுறது ஏதோ தட் இஸ் லைக் somebody affirms the fact that what you're doing is okay. மணி சார் இன்டர்வியூ முடியும் போது திஸ் guy has become a pro அப்படின்னா அடுத்த 4 வருஷத்துக்கு சாப்பாடே வேணான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அது. So yeah, so every single celeb that I've interviewed, I make it a point that they, somewhere or the other, they kind of feel okay about what I do. So take us through that. It's a fun ride. It's so nice. It feels great amidst the summer. So when was the first time that you know developed love for cinema and reviewing and stuff like that? Something great about life என்னன்னா ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் பால் வருது, ஒரு பர்டிகுலர் கிரவுண்டில் நம்ம நிறைய வருஷம் விளாண்டுருக்கோம். அப்போ அங்கே வந்து நமக்கு தெரியும் சரி ஒரு குட் லென்த் பாலை எப்படி நம்ம புல் ஆஃப் பண்ணலாம், ஸோ ஒரு ஃபுல் டாஸாக வந்தால் அது எப்படி கேட்ச் கொடுக்காம அது 6ஆக மாற்றலான்ற மாதிரி தான் சினிமாலேயும் ட்ரைலர். சினிமாவில் வந்து இப்போது நான் லீனியர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேபி ஒன் ஆஃப் நோலன்ஸ் ஃபிலிம்ஸ், இல்லை திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஆர் பீங் நரேட்டட், பேரலல் நரேட்டிவ்னா என்ன, ஹைப்பர் லிங்க் ஸ்டோரினா என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரன்லோலா ரன் ஒரு படம் பார்த்தேன். ஸோ அந்த படம் பார்த்தப்பறம் தான் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே வா, ஸோ திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் கேன் பி டன். ரெகுலராக கதைகள் சொல்கிறதுன்னு ஒரு ஃபார்மேட்டு இப்படியும் சொல்லலாமா. இன்செப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் இது புரிஞ்சிருக்கு புரியல, பிடிச்சிருக்கு பிடிக்கலலாம் சொல்ல தெரில, பட் தட் கை டிட் சம்திங் டு மீ அண்ட் ஐ காட் சூப்பர் ஹாட் ஹெடட் அண்ட் ஐ காட் வெரி இரிட்டேட்டட். இப்போ ராஜமௌலியோட பாகுபலி இப்போ நம்ம ரீசெண்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதையும் பார்க்கும்போது குட் ஃபிலிம்ஸ் தே லிட்டரலி டேக் யூர் கேஸ். உனக்கு வந்து மூச்சோட கஷ்டமாக இருக்கணும், அதுதான் ஒரு நல்ல படம் பண்ணும் உனக்கு. யூ ஷுடன்ட் ஃபைண்ட் ஸ்லீப். அண்ட் சில பேர் சொல்லுவாங்க அது ரொம்ப டிஸ்டர்பிங் ஃபில்ம்னு. ஃபார் மீ இட் இஸ் நாட் டிஸ்டர்பிங், இட் ஸ்டிர்ஸ் மை தாட்ஸ், இட் ஓப்பன்ஸ் அப் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஹவு கேன் அ ஃபில்ம் பி டிஸ்டர்பிங்? இட் இஸ் ஸ்டேட்டிங் அ ஃபேக்ட், இட்ஸ் டெல்லிங் what has already happened and it is giving you a peek into reality. So you cannot say, for me personally I don't say I didn't know Mel Gibson could actually direct அப்படின்னு அவர் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஐ வுடன்ட் பி ஈவன் பி அலைவ் அட் இஸ் ஏஜ். அவர் போய் படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு லெவல் ஆஃப் ட்ராமா தான் பிடிக்கும். அவர் வந்து சினிமா தன்மைக்காக சில விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி சம்திங் தட் ஓப்பன்ட் அப் நிஜமாக வந்து அந்த அன்லாக் த கோடு சினிமா மூலமாக யூனோ இட் பிகம்ஸ் ஈஸியர் அப்படின்னா ஒன்லி த்ரூ சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் யூ ஸ்டார்ட் வாட்சிங். அதில் வந்து மர்மைடுன்னு ஒரு ஜெர்மன் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த ஃபிலிம் தான் ஆக்சுவலி மேட் மீ யூனோ ஹேவ் செகண்ட் தாட்ஸ் அபவுட் கேன் வி டேக் திஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷன். ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான். அதில் ஒரு ஐ வாண்டட் டு கோ அட்டெண்ட் தட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஐ ரியலி வாண்டட் டு நோ இஃப் ஐ கேன் ஸ்டாண்ட் தி அட்வென்ட் ஆஃப் வாட்சிங் மூவிஸ் ஃபார் அபவுட் 8 days கண்டினியூஸ்லி. ஐ டிட் சம் 45 films in 8 days, ஃபுல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்கல. ஸோ தட்ஸ் when I decided okay I have to be associated to cinema. சினிமாவில் நம்ம எதாவது பண்ணுவோமா, எழுதுவோமா, நடிப்போமா, கிளாப் போர்டு அடிப்போமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் in some way or the other I need to associate myself with the form of cinema. So that's when I thought okay நம்ம வந்து ஸோ மர்மைட் மேட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட். ஈவன் ரீசென்ட்லி நார்கோஸ், ஒன் சோல் சக்கிங் யூனோ ஸ்பைன்லெஸ் யூனோ கில்லர் who's been parallelly ruling a country, who's supposedly நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் கெட்டவன், ஆனால் அவன் செத்தா நீ அழற. So that's the kind of impact cinema can create on you. That's how those writers have made sure you've invested thoughts on Don Pablo. So that's the impact they've created. So இப்போ Goosebumps certified filmsனு லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. நிஜமாவே those films எல்லாமே சேர்ந்து வரும். பெர்ஃபார்மன்ஸு, அந்த சாய்ஸ் ஆஃப் ஆங்கிள், அந்த ஆர்ஆர், அந்த சேஞ்ச் இன் லைட்டு, அவங்க காஸ்டியூம்ஸு, செட்டு, டப்பிங் எல்லாமே. சினிமான்றது வந்து இட்ஸ் லைக் குக்கிங் தான். யூ நீட் லாட் அதர் இன்க்ரீடியன்ஸ் டு மேக் ஒன் சீன் ஒர்க். அப்படியே எல்லாம் கலந்து வந்து அப்படியே யூனோ ஒரு வெடிக்கும். அந்த ரஹ்மான் சாரோட பாட்டு ஒன்று இருக்குது, இதுதான் காதல் என்பதான் ஒன்று, பின்னாடி எலக்ட்ரிக் பேடில் டிஷ்னு ஒரு சவுண்ட் வரும், அப்படியே பூம், ஒரு இன்டர்னல் பூம். இந்த கேட்பரிஸ் ஆடில் வர மாதிரி மண்டை வெடிக்கும் தெரியுமா, சாக்லேட் மண்டை. தட்ஸ் வாட் மூவி வாட்சிங் இஸ் டு மீ. தட்ஸ் வாட் இட் டஸ் டு யூ. ஐ வாட்ச் த பெங்காலி ஃபில்ம். நோ, ஐ வாட்ச் த ஃபில்ம் ஃப்ரம் பங்களாதேஷ் வேர் எப்படி வந்து வி ஸ்டார்டட் யூஸிங் த தம் டு யூனோ அம்பு விடுறதுக்குன்னு. இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டேக் ஆன் ஹிஸ்ட்ரி. அண்ட் நிறைய படங்கள் ஐ ஆக்சுவலி வாண்ட் டு கம் அப் வித் ஃபில்ம் வேர் ஒருவேளை
பிரிட்டிஷ் ஆட்கள் 200 வருஷம் நம்மளை வந்து ரூல் பண்ணலன்னா இப்போ இந்தியா அப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. யா, சம்திங் லைக் தட். ஸோ ஐ ரியலி வாண்ட் ஒர்க் ஆன் சம்திங் லைக் தட். அண்ட் டெரண்டினோ ஃபிலிம்ஸே அவர் சொன்னதுனால நிறைய பேருக்கு நிறைய டெரண்டினோ படங்கள் பிடிக்கும். எனக்கு ஃபார் சம் ரீசன் ஐ லைக் டெத் ப்ரூஃப் மோர் தென் ஆல் தி அதர் ஃபிலிம்ஸ், பிகாஸ் இட் வாஸ் இங்கே வச்சு பார்க்குற மாதிரி இருந்தது உலகத்தை. ஸோ படங்களில் அதுதான் சினிமா மூலமாகவே நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதில் இப்போ சிட்டிசன் கேன் பார்க்குறோம், ஒரு கேண்டில் ஃபுட் லைட்டை வச்சு எப்படி நம்ம வந்து படங்கள் எடுக்கலாம். சம்படி லைக் ஸ்டான்லி கியூப்ரிக், ஹி டிட் அ ஃபிலிம் கால் பேரி லிண்டன். அவராலே அதை ஃபுல்லாக பார்க்க முடியாது, அவ்வளோ போரிங்கான ஃபிலிம். ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராமர், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் அ ஃபிலிம் ஹேஸ் டு பி மேட், நீட்ஸ் டு பி டன், அது எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. ஸ்பேஸ் ஓடிசியில் பண்ண ஆர்ட் ஒர்க் இன்னி வரைக்கும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் தமிழில் நிறைய உதாரணங்கள் சொன்னால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேபி சார் பண்ணதும் பண்ண முடியாது, பாரதி ராஜா சார் பண்ணதும் பண்ண முடியாது. ஸோ படங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டதுன்றது நிறைய. So there are a lot of things that you're doing. You're singing, you're doing reviews, you're doing interviews, you're also acting. So what are you moving towards? What is it that you want to do in cinema? As of now, I want to find some sleep and watch more movies and make time for travel. But I like this chaos. I like this confusion. Forever, I want to do all of this. Maybe I have to go to that point on the road not taken point, called crossing roads. I will know which can, when I'm on a stage where I'm learning and I'm trying to know what I can actually pull off and what can give me perennial money and fame, then I'll probably choose. But screenwriting has always been it is the game that I want to be part of. So maybe that. But in the meantime, cinema oda associate ஆகிற எல்லா கிராஃப்டையும் எடுத்து பண்ணிக்கணும் அப்படின்ற ரொம்ப selfish motive இருக்கு. Yeah, so there's somebody like Chinmayi, she's got her own translation company. She does dubbing, she does RJing, she does VJing, she sings, she cooks, she's a pet lover. I want to do all of that. Last question, take us through your future projects and opportunities. I don't know if I can reveal a lot of it, but I'm going to be acting as a lead in a film which begins next year. That's like a surprise to me, so I don't know how that's going to work. And I'm going to be having a bunch of singing projects coming down. And at the Tandi, I might take up radio again. So இப்போதைக்கு இதுதான்.